ஒரு பள்ளிக்கூடத்து வாசல்ல ஒரு பலூன் வியாபாரி நிறைய வண்ண வண்ண பலூன்களை விற்று கொண்டிருக்கிறார். அப்ப நிறைய குழந்தைங்க ஓடி போய் எல்லா கலர் பலூன்களையும் வாங்குது. ஆனா ஒரே ஒரு கருப்பு பலூனை மட்டும் எந்த குழந்தையுமே வாங்கல. அப்போ அந்த வாசல்ல வர்ற ஒரு சிறுவன் ஓடி போய் அந்த பலூன் வியாபாரி கிட்ட கேட்கிறான், இந்த கருப்பு பலூனால மேல உயரமா பறக்க முடியாதா அப்படின்னு. யாரா சொன்னது கருப்பு பலூனால் உயரமாக பறக்க முடியாதுன்னு ஏன் நினைக்கிற? இல்ல எல்லா பலூன்களும் விற்று போய் விட்டது, இந்த ஒரு பலூனை மட்டும் யாருமே வாங்கலல்ல, அதனால நினைச்சேன்னு சொன்னோன்னு அந்த பலூன் வியாபாரி அந்த சிறுவனிடம் சொன்னாராம், உயரமாக பறப்பதற்கு நிறம் முக்கியம் இல்லடா, உயரமாக பறப்பதற்கு அந்த பலூனருக்குள்ளே இருக்கிற காற்று என்கிற சரக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னு, உயரமாக போவதற்கு நிறம் முக்கியமில்லை, உள்ளே இருக்கிற காற்று தான் முக்கியம்னு ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்து வாசல்ல பலூன் விற்கிற வியாபாரியிடம் கற்றுக்கொண்டான் ஒரு சிறுவன். பின்னாளிலே அந்த சிறுவன் தான் நிற வெறிக்கு எதிராக போராடி வெற்றி பெற்ற மார்ட்டின் லூதர் கிங் என்கிற உன்னத தலைவன். ஆக நாம் உயரமாக போகணும்னா கருப்பா இருக்கும், சிவப்பா இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அதெல்லாம் எதுவும் இல்லை. திறமை இருந்தால், உழைப்பு இருந்தால் நிச்சயமாக நாமும் அந்த கருப்பு பலூனை போல உயரமாக பறக்க முடியும். ஏனென்றால் வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, மனிதர்களின் உயர்வான எண்ணங்களில் உள்ளதுதான் வாழ்க்கை.